ரீசெண்டாக ஃபேமஸான மோனாலிசா போஸ்லேன்றவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த மோனாசா போஸ்லி? உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற கும்பமேளாக்கு இண்டோர்லேருந்து கிளம்பி குடும்பத்தோட பாசி மாலைகள் மணிகள்னு எல்லாம் விற்கிறதுக்கு வராங்க ஒரு குடும்பம். அதில் இந்த பொண்ணு மோனாலிசாவும் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வயசு 16 மட்டும்தான். எதாச்சும் அந்த பொண்ணையும் அவள் கண்ணையும் பார்த்த யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுட்டாங்க. அணிலேருந்து இவங்கள பார்க்குறக்கு பல பேர் கேமராவும் மைக்கும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு டஸ்கி பியூட்டி, ப்ரௌன் பியூட்டின்னு பல பேர் வச்சுருக்காங்க. இவங்க ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆனனால இவங்களுக்கு நேர்லேயும் சரி இன்டர்நெட் மூலியமாகவும் சரி நிறைய தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரனால எல்லாரும் இவங்கள சுற்றி நின்று இவங்க மேலே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எங்கே போனாலும் எல்லாரும் கேமராவை தூக்கிட்டு இவங்க பின்னாடியே வராங்க. ஒரு நாள் இவங்களுக்கு கோபம் வந்து ஒருத்தவங்களோட ஃபோனை எடுத்து பிடுங்கி கீழே தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரனாலே இவங்க முகத்தை மூடிட்டே போவாங்க, இல்லைனா மாஸ்க் போட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வச்சுட்டு இருந்த கூடாரத்துக்குள்ள சில பேர் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவங்க எவ்வளோ வேண்டான்னு சொல்லியும் இவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இதனால் இவங்களோட அண்ணனுக்கு கோபம் வந்து அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை டெலீட் பண்ண சொன்னதுக்கு அந்த ஆளுங்க டெலீட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இதனால் இவங்களோட அண்ணனுக்கும் அந்த ஆளுங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இதனால் மோனாலிசா போஸ்லேக்கு அங்கே தனியாக இருக்கவே பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னு அவங்க அப்பா திரும்ப அவங்கள இண்டோர்க்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. இந்த பழமொழி யாருக்கு கரெக்டோ இல்லையோ கரெக்டாக மோனாலிசா போஸ்லேக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பாய்.